of you who are gathered here today. To be with us here today. National cardiologist, with a big round of applause, please. Dr. Bharat Kumar, senior consultant, interventional cardiologist. And I request Mr. Karthik Rammoor for accepting our invitation and being here. To brief you about what Kaveri Hospital is, we have a 25 years of legacy. We started Kaveri Hospital with Sundaravadhanan. He had undergone a complex procedure with us. It was done by Professor Dr. Ajit Pillai and his team. And I think after undergoing the procedure, patient Mr. Sundaravadhanan has the procedure has impacted his life. That's what I would say. And I really thank you, sir. Thank you and your family for being here. It's not many. அவங்க டென்ஷனா வருவாங்க. அவங்க சமாதானப்படுத்தி எனக்கு மேல இருக்கிற ஆபீசர் கெட்ட பேர் வராது நான் பார்த்தேன் அப்படி இருக்கும். உடனே எனக்கு ரெஃபர் கொடுப்பாங்க. நான் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு வருவேன். அவங்க ஒரு 4 நாளைக்கு இந்த பெட்ல திருப்பி அதே பிரஷர் வரும். இது மாதிரி ஒரு 11 தடவை நான் அப்போலோவுக்கே போயிருக்கேன். 11 தடவை அப்போலோவுக்கு போய் நான் அந்த வைத்தியம் பார்த்துருக்கேன். அவங்க அப்பப்போ எனக்கு அந்த வைத்தியத்தை பார்த்து எனக்கு அந்த பிரஷரை குறைச்சி அனுப்புவாங்க. சரி 110 டைஸ்டாலிக் இருக்கும். அங்க செக் பண்றவங்களே பயப்படுவாங்க. என்ன சார் இவ்வளவு மோசமா இருக்கு, இப்படி வந்துறீங்களே, எப்படி வந்தீங்கன்னு கேட்பாங்க. நான் பஸ்ல தான் வந்தேன் அப்படிமா. அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி அவங்க மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்புவாங்க. அங்க ஒரு 3 தடவை போனேன். அதுலயும் எனக்கு குறையல. அதுக்கு பிறகு மகாத்மா காந்தி ஆஸ்பத்திரியில அருண் பிரசாத்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்க கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட், நல்ல டாக்டர். நான் டாக்டர் மேல யாரையும் குறை சொல்லல, நான் சொல்றேன் என்னுடைய வியாதியை சொல்றேன். அது மாதிரி அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி அவங்க மாத்திரை கொடுத்தாங்க. அது கொஞ்ச நாளைக்கு அந்த மாத்திரை கேட்கும், திருப்பி கேட்கும். 24 ஜனவரி மாசம் ரொம்ப ஓவரா எனக்கு பிபி வந்து அதிகமாயிடுச்சு. அந்த பிபிக்காக என்ன பண்ணாங்க, திருப்பி அருண் பிரசாத் டாக்டர் போய் பார்த்தா அவரு எக்கோ அது இதெல்லாம் எடுத்து, சார் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் என்ன பண்றது தெரியல, சரி நீங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மாத்திரையை கொடுத்தாங்க. அது ஒரு 2 நாளைக்கு அந்த மாத்திரை குறைச்சது, திருப்பி ஏறிடுச்சு. ஆரம்பிச்சிருக்காங்கப்பா, நீ வா அங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா நேரா அப்போ உடனே புறப்பட்டு நேரா வந்தேன். இந்த பெரிய கடவுள் மாதிரி எனக்கு அஜித் சார், அந்த அஜித் பிள்ளை சார் அந்த நேரத்தில் வந்து அவரை பார்த்தேன். திடீர்னு அவங்கள நம்ம என்ன பண்ண பார்த்ததில்லை. அவங்கள பார்த்த உடனே அவங்க பேச்சு என்னை பார்த்து பயப்படாதீங்க. நான் அந்த பேக் ஃபைல் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த பேக் ஃபைல் எல்லாத்தையும் அவர் பார்த்தாரு. உங்களுக்கு வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் சரிப்பட்டு வராதுங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஆர்டிஎம்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதுதான் நீங்கள் செஞ்சுக்கணும். உங்களுக்கு என்னமோ அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்லாம் செஞ்சு நிறைய பணத்தை உங்களை செலவு பண்ண வைக்கிறதுக்கு விரும்பல. நான் ஒரு 3 நாளைக்கு மாத்திரை கொடுக்குறேன். அந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அந்த மாத்திரை உங்களுக்கு சரியா இருந்தால் நான் அதையே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த ஆரோக்கியம் தான் பண்ணணும், வேற வழி கிடையாது அப்படின்னு பார்க்குறோம் சார். நாங்கள் சரி நான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டு சார் எனக்கு அவரை பார்த்த உடனே அதை சொன்ன உடனே நீங்கள் கவலைப்படாதீங்க, இதை நான் குறைச்சிடுவேன், இதுக்கு வழி இருக்கு, இதுதான் ட்ரீட்மெண்ட். இதில் வேற டாக்டர் நெய்வேலியில் இருக்கிற டாக்டர்லாம் இந்த வைத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த ஆர்டிஎன்கிறது என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டர்ஸ்லாம் ஏங்க இப்படி ஒரு வைத்தியம் இருக்கா, இது கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க, 8 லட்ச ரூபா ஆகுதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் அது என்ன டீட்டெயில் விசாரிச்சுட்டு வந்து சொல்லுங்கள், நான் அப்புறமா கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை, சரி நம்ம செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு இன்னும் மற்றவங்கெல்லாம் வேணாங்க, இந்த நம்பிக்கையில் நான் அந்த வைத்தியத்தை பண்ணிக்க துணிஞ்சு இறங்கினேன். சார் வந்து அவங்க மட்டும் இல்லை, என்னை அந்த ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு 3 மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் இன்னும் படுக்க வச்சு சாரு அவருக்கு துணையாக இன்னும் ஒரு
3 டாக்டர்ஸ், அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல. அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு டீமே ஒரு 10 பேர் அப்படியே ரெடியாக நின்றுட்டு 3 மணி நேரம் அந்த டிவி எல்லாம் கரெக்ட் பண்ணி அந்த செய்கிற அந்த நேரத்தில் ஒரு எனக்கெல்லாம் சில சார் கொஞ்சம் பொறுத்துங்க, ஒரு அவரை தட்டி கொடுக்கும்போது அந்த வலியே எனக்கு தெரியாது. அப்படி ஒரு ஆதரவாக அந்த வைத்தியத்தை அவங்க பண்ணி முடித்தாங்க. அது எப்போ பார்த்தாலும் எனக்கு பிபின்னு பார்த்தீங்கன்னா 200, 210, 110 தான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதை விட ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடலூரில் ஒரு டாக்டர்லாம் இருக்குது 140, 100 சந்தோஷமாக இருக்குது. அந்த பிபி மானிட்டர் கையில் வச்சோம்னா எனக்கு பயமாக இருக்கும். அப்போல்லாம் என்ன காட்ட போகுதோ என்ன வருமோ அப்படின்னு தான் இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா துணிச்சலாக பிபி பார்த்தீங்கன்னா 150 இருக்கும், நைசாலிக்கு 70, 75 இருக்கும். உடனே பார்த்தோம்னா 120 இருக்கும், 100 அந்த மாதிரி சுத்தமாக நார்மல் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இது